கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே யாத்ராம புஸ்தகம் 34:24, நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல காரியம். அன்பானவர்களே, இந்த வசனத்தினுடைய மையம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குறார், விரிவுபடுத்துகிறார். ஆம், இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்வில் நாம் இருக்கிற வண்ணமாகவே இல்லாமல் இந்த நிலையிலிருந்து அடுத்த எல்லைக்குள்ளாக அழைத்து செல்லுகிற ஒரு நல்ல வாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள் உண்டு, வேதத்தோடு அமர்கின்ற நேரங்கள் உண்டு, ஊழிய பாதையில் அவருக்கென்று ஆத்தும ஆதாயம் தேடுகிற ஒரு காரியங்கள் உண்டு, உங்கள் வேலைகள், தொழில்கள், படிப்பு, இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் உள்ளடக்கின காரியங்களில் ஒவ்வொருவரும் தனக்கு கிடைத்திருக்கிற அந்த பொறுப்பில், அந்த காரியத்தை, அந்த விஷயத்தில் எல்லைகள் விரிவடைய வேண்டும் என்பது அவசியமானது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு அடுத்த எல்லைக்குள்ளாக, விஸ்தாரமான ஒரு பாதைக்குள்ளாக செல்வது நல்லது. அதுதான் ஆரோக்கியத்தின் அடையாளம். 10 வருஷம் ஆயிடுச்சு என்று சொல்லி விசுவாசியாக இருக்கிற ஒருவர் அதே நிலையில் இருந்தார்னா, என்னைக்கு ரட்சிப்புக்குள்ளே வந்தபோது அவருடைய அனுபவம் இருந்துச்சோ அதே போல் அவருக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை என்றால் அது கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது. அது தேவனுடைய சித்தமே அல்லவே அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் ஆண்டவருக்குள்ளாக வந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய ஜெபம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் ஆரம்பத்திருந்த வண்ணமாக இருக்கிறதா? இல்லை, நாளுக்கு நாள் என்னுடைய மனம் புதிதாகி மறுரூபமான எல்லைக்குள்ளாக நான் வருகிறேனா என்று யோசித்து பாருங்களேன். அதே போல தான் உங்களுடைய பொருளாதார நிலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வர வர விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய எல்லைகளை விரிவாக்கவே விரும்புகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட எல்லைகள் விரிவாகுவதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் சத்துருவாக இருந்தால் அவற்றை துரத்தி விடுவதற்கு கர்த்தருடைய நாமம் போதுமானதாக இருக்கிறது. நாம் என்றைக்குமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் நமக்கு எதிரி அல்லவே அல்ல. மனிதன் இடத்துல நாம் அன்பு காட்டத்தான் வேணும், கிறிஸ்துவின் அன்பை காட்டணும். ஆனால் எந்த இடத்துல உன்னுடைய எல்லைகள் விரிவடைவதற்கு, விஸ்தாரமாவதற்கு தடையாக இருக்கிறதோ அது பிசாசனுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள், அவனுடைய வல்லமையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சியின் அளவு, சந்தோஷத்தின் அளவு, இப்படி எல்லா விதத்திலுமே ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு அதிகமாகவே கர்த்தர் என்னை வளர்த்து விட விரும்புகிறார். ஆகவே நான் சந்தோஷமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் சமாதானத்தை, உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை கெடுக்க நினைக்கிறதெல்லாம் சத்துருதான். அவனை கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். கர்த்தர் ஏற்கனவே சிலுவையில் வெற்றியை நமக்கு சம்பாதித்து கொடுத்துட்டார். ஆகவே நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்க மாட்டேன், நான் வர வர விருத்தி அடைவேன், வர வர மேன்மை அடைவேன் என்று. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு நபர் ஆரம்பத்தில் அந்நிய பாஷை பேசுவார். 10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி பேசுகிறாருன்னா நாம் ஒரு கேள்வி பட வேண்டியதாக இருக்குது, ஒரு சந்தேகப்பட வேண்டி இருக்கிறது. அருமையானவர்களே, இல்லை, பற்பல பாஷைகளை நாம் பேசணும், பல வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் போது ஒன்றுமே உணரலை, அந்த நிலையெல்லாம் அது சாதாரணப்பட்ட நிலை, அது விரிவாக்கப்பட்ட நிலை அல்ல. ஆகவே ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு புதுசாக இருக்கணும், புதிய புதிய வெளிப்பாடுகள் கிடைக்கணும். அது உங்களை பூஸ்டப் பண்ணும், உங்களை அடுத்த எல்லைக்குள்ளே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கணும். ஆகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானிங்கள், குடும்ப வாழ்வை நிதானிங்கள், உங்கள் தனிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு நிதானம் தேவை. நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேனா இல்லையா என்ற கேள்வி நமக்குள்ளாக வர வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்துக்கு
நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், விரிவடைய வேண்டும். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லைகளை விரிவாக்குற ஆண்டவராக இருக்கிறேன். அப்படியே நீர் செய்ய போகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.